பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி பிரத்யேகமாக நாம் பதிவு செய்த காட்சி. கடல் சீற்றம் சற்று கூடுதலாகவே இருக்கிறது. பல இடங்களில் கற்கள் கொட்டப்பட்டு இந்த மீனவ கிராமங்கள் பாதுகாக்கப்பட்டாலும் இந்த கடல் நீர் என்பது பல பகுதியில் உள்ளே புகத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக வீடுகளில் புகத்தவில்லை, வெள்ளி கடற்கரை அந்த போல் பகுதியில் தண்ணீரோட வேகம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி துறைமுக பகுதி. இந்த துறைமுக பகுதியில் படகுகளோடு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடல் சீற்றம் நேற்றை விட இன்று சற்று கூடுதலாக இருக்கிறது. அது குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் தொடர்ந்து கடல் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் காண்பிப்பார். இதுபோல் தொடர்ந்து வரும்போதுதான் இங்கிருந்து படகுகள் செல்ல முடியாது. ஒரு அலை 2 அலையில் வந்தால் அடுத்த அலையை நோக்கியே செல்வார்கள். ஆனால் தொடர்ந்து வரும்போது அந்த படகு கவிழ்ந்துவிடும். இதன் காரணமாகத்தான் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை மூலமாக தமிழக அரசு மூலமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. மீனவர்கள் பாதுகாப்புக்காகத்தான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை அழிப்பதற்காக இல்லை.